இது ராஜேஷ்குமாரின் கிரைம் த்ரில்லர் கதையின் முதலாவது அத்தியாயம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் எல்லா அத்தியாயங்களையும் உங்களால தொடர்ந்து கேட்க முடியும். ஆரம்பிக்கலாமா? அற்புதராஜ் தன் அறையிலிருந்து வெளிப்பட்டார். நிச்சயமாய் 6 அடி இருப்பார். சதை பூசின உடம்பை சாம்பல் நிற சஃபாரி கச்சிதமாய் கவ்வியிருக்க 50 வயதை காட்டித்தர முயன்ற நரை ரோமங்களுக்கு சாயம் பூசியிருந்தார். முன்மண்டை வழுக்கை. காலை சூரியனின் வெளிச்சத்தை கண்ணாடி ஜன்னலில் வாங்கி பாதரசம் தடவிக்கொண்ட மாதிரி மினுமினிக்கது. குட் மார்னிங் சார். ஹாலில் போடப்பட்ட ஃபோம் நாற்காலிகளில் சாய்ந்திருந்த பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். கேமராக்கள் வெளிச்சமாய் கண் சுமிட்டின. குட் மார்னிங் சொல்லியபடியே அற்புதராஜ் நகர்ந்து கொண்டிருக்க நிருபர்கள் பின்தொடர்ந்தார்கள். ஒரு நிருபர் கேட்டார், சார், மத்திய அரசு உங்களுக்கு சேவா ரத்னா விருது கொடுத்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்னும் நினைக்கல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சேவா ரத்னா எவ்ளோ பெரிய விருது. இதுவரைக்கும் யாரும் தமிழ்நாட்டுல இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதில்ல. முதலா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. நடந்து கொண்டிருந்த அற்புதராஜ் நின்றார். இத பாருங்க, இது மாதிரி விருதை எதிர்பார்த்து ஏழை ஜனங்களுக்கு நான் உதவி பண்ணல. என்னோட மன திருப்திக்காக மாசத்துக்கு ஒரு தடவை ஏழை ஜனங்களுக்காக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண உதவி பண்றேன். இது பேங்க்ல இருந்து எனக்கு வட்டியா வற்ற தொகைதான். என்னோட கைப்பணத்தை நான் செலவு பண்ணல. வட்டியா வந்தாலும் அந்த பணம் உங்களுடையதுதானே. அத செலவழிக்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான தாராள மனசு வரும்? அதுவும் மாசம் தவறாம யார் வந்து கேட்டாலும் தந்திடுறீங்களே. கேட்டதும் தந்திட மாட்டேன். பாதிக்கப்பட்டவங்கள வரவழைச்சு பேசுறேன். அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க என்கிட்ட வேலை செய்யற ஆட்களை அனுப்பி விசாரிக்க சொல்றேன். தகவல்கள் இருக்கிற பட்சத்துல தான் உதவி. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு பண்ணிருப்பீங்க? கணக்கு வச்சுக்கல. எனக்கு விளம்பரம் பிடிக்காது. நான் ஜனங்களுக்கு பண்ற உதவிகளை பத்திரிகைகள்ல வெளியிட்டு அதை பெருசு பண்ண வேண்டாம் சொல்லிவிட்டு தன்னுடைய அறையை நோக்கி நடந்தார் அற்புதராஜ். வராந்தா நாற்காலிகளில் உதவி கேட்டு வந்திருந்த ஜனம் மொத்தமும் கும்பிட்டபடி எழுந்து நின்றது. அற்புதராஜும் அவர்களை பார்த்து கும்பிட்டு கொண்டே தன் செக்ரட்டரி பின்தொடர அறைக்குள் நுழைந்தார். ராம் சார், இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 70 பேர் சார். கோயில் நன்கொடை கேட்டு வந்திருக்கிறவங்கள உள்ள விட்டுடாத. தெரியும் சார். செக்ரட்டரி ராம் வெளியே போனார். அற்புதராஜ் தன் இருக்கையில் புதைந்து சாய்ந்து உட்கார்ந்தார். மேஜையின் மேல் கிடந்த பத்திரிகையின் முதல் பக்கத்தின் 8வது பந்தியில் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு சேவா ரத்னா விருது பெற்றமைக்கு பாராட்டு தெரிவித்திருந்தது. அறை கதவு தட்டப்பட்டது. நடுத்தர வயது பெண் கண்களில் கண்ணீர் கரையோடு உள்ளே வந்தாள். ஐயா, சாக கிடக்கிற என் புள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும். கதறிக்கொண்டே காலில் விழ முற்பட்டவளை தடுத்தார் அற்புதராஜ். உன்னோட பிரச்சனைய சொல்லுமா? ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ளைங்க. 10 வயசாகுது. அவனுக்கு இருதய நோவுங்க. டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உன் பையனை கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லீங்க, ஆஸ்பத்திரியில இருக்கான். எந்த ஆஸ்பத்திரி? சேட்டுமாருங்க நடத்துற ஆஸ்பத்திரியில. என் வீட்டுக்காரர பையனுக்கு பக்கத்துல விட்டுட்டு உங்ககிட்ட ஓடியாந்தேன். ஐயா, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி. எவ்ளோ பணம் செலவாகும்? நிறைய வேணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அற்புதராஜ் மேஜையின் மேலிருந்த அழைப்பு மணியை தட்டினார். ராம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். சார், ராம், இந்த அம்மாவோட 10 வயசு பையனுக்கு இருதயத்துல ஏதோ ஆபரேஷன் பண்ணணுமா? அத பண்ற டாக்டர் பேர் என்னன்னு கேட்டு ஃபோன் பண்ணி தகவல் உண்மையா இருந்தா நீயே அங்க போய் பணத்தை கட்டிட்டு வந்துரு. அவர் கூட போமா நீ? அந்த பெண் தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி அற்புதராஜை கும்பிட்டு விட்டு ராமை பின்தொடர்ந்தாள். ராம், அற்புதராஜ் கூப்பிட்டார். சார், ரொம்பவும் மோசமான நிலையில இருக்கிறவங்கள முதல்ல உள்ள அனுப்பு. வெளியூர்காரங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். மதுரையிலிருந்து ஒரு கப்பிள் வந்திருக்காங்க. கணவருக்கு கால் ஊனம். அவங்கள முதல்ல அனுப்பு. சரி சார். ராம் வெளியே போன சில நிமிடங்களுக்கெல்லாம் அந்த அறை கதவை திறந்து கொண்டு இளம் வயது கணவன் மனைவி உள்ளே நுழைந்தார்கள். கணவனின் 2 கக்குகளிலும் ஊன்றுகோள்கள். முகத்தில் 1 வார ரோமம். அற்புதராஜ் அவனை பார்த்து புன்னகைத்தார். என்ன ராஜ்பாபு, சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? நானும் கோகிலாவும் அமோகமா இருக்கோம். தாங்கு கட்டைகளோடு மெல்ல நடந்து வந்து அற்புதராஜுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். கிழிசலான வாயல் புடவை கட்டியிருந்த கோகிலா என்கிற அப்பெண்ணும் ராஜ்பாபுவுக்கு பக்கத்தில் கிடந்த நாற்காலியில் அமழ்ந்தாள். அற்புதராஜ் 2 பேர்களையும் பார்த்து லேசாய் சிரித்தார். வேஷ பொருத்தம் மிகையில்லாம அழவா இருக்கு. நொன்றது கூட தத்ரூபம். சரக்கை எடுத்து மேஜை மேல வைக்கட்டுமா சார்? வை. ராஜ்பாபு தன் தாங்கு கட்டைகளை எடுத்து அதன் மேல் பக்க குமிழ்களை திருகி உள்ளே வைத்திருந்த சிறு வெல்வெட் பைகளை எடுத்து அற்புதராஜிடம் நீட்ட அவர் வாங்கி ஜிப்புகளை கிழிக்க உள்ளங்கைகளில் வைரங்கள் உமிழப்பட்டன. ஜாலமாய் கதிர்களை வீசிக்கொண்டு ஒவ்வொரு வைரத்துணுக்கும் நட்சத்திரமாய் பிரகாசிக்க அற்புதராஜ் முகத்தில் சந்தோஷ வெளிச்சம். இந்த வைரங்களுக்காக மும்பை பார்ட்டி நேத்து மட்டும் 4 தடவை ஃபோன் பண்ணிட்டான்.
சார், தூக்கத்தை யார் கொண்டு வந்திருக்காங்க? போதை மருந்துக்கான சங்கேத வார்த்தைதான் தூக்கம். யாரும் கொண்டு வரல. காரணம் போலீஸ் கெடுபிடி. போன மாசமும் சரக்கு வரல. கிடைச்சிருந்தா ரஹீம் கண்டிப்பா வந்திருப்பான். அப்போது இன்டர்காம் கிணகிணித்தது. ரிசீவரை எடுத்தார் அற்புதராஜ். எஸ் சார், நான் ராம். என்ன? அந்த இருதய ஆபரேஷன் கேஸ் பத்தின எல்லா தகவல்களும் உண்மை. டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். உடனே பணம் கட்டணுமாம். சரி, அந்த பொண்ண போக சொல்லிட்டு நீ 10 மணிக்கு மேல ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை கட்டிடு. சரி. அற்புதராஜ் ரிசீவரை வைத்துவிட்டார். ராஜ்பாபுவையும் கோகிலாவையும் ஏறியிட்டார். நம்ம கடத்தல் சரக்குகனை பரிமாறிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த சமூக சேவை திட்டத்தால எனக்கு மாசம் 5 லட்சம் தான் தண்டு. ஆனா கோடிக்கணக்கான லாபம் சம்பாதிக்கிறோம். அதனால இந்த 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் பெருசா தெரியல. ராஜ்பாபு புன்னகைத்தான். சார், இந்த சமூக சேவை திட்டம் உங்களை ஒரு கொடை வள்ளலாவே மாத்திருக்கு. பேரை கேட்டாலே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஜனங்கள் மாறிட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த சமூக சேவை திட்டத்தை விட்டுடாதீங்க. இந்த சமூக சேவைங்கிற போர்வைதான் நமக்கு மிகவும் அவசியம். இல்ல ராஜ்பாபு, இத நாம ரொம்ப நாளைக்கு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் இப்போ உஷாரா இருக்கு. போதை மருந்து, தங்கம் கடத்துறதுல நிறைய சிக்கல்கள். நம்ம ஆட்கள்ல எவனாவது ஒருத்தன் போலீஸ் கையில மாட்டினா போதும், நாம எல்லாரும் வெளிச்சத்துக்கு வந்துருவோம். ஆக கூடிய சீக்கிரம் இந்த தொழில மறந்துட்டு இதை விட காஸ்ட்லியான ஒன்ன பண்ண போறோம். வருஷத்துக்கு ஒரே மணி நேரம் அந்த தொழில பண்ணா போதும். லட்சக்கணக்கான அமெரிக்க டாலர் நம்ம மடியில. அது என்ன பிசினஸ் சார்? உலோகங்கள்ல எது காஸ்ட்லி? டைமண்ட்ஸ் தான். நோ, யூஆர் ராங். வைரத்தை விட 1000 மடங்கு விலை உயர்ந்தது யுரேனியம், புளூட்டோனியம், டைட்டோனியம் மெட்டல்ஸ். இந்த 3 உலோகங்கள் தான் அணு ஆயுதத்துக்கு பாஸ். இவங்களோட தாய் வீடு நியூயார்க். அமெரிக்க அரசாங்க ஆயுத கேந்திரங்களில் மட்டும் ரகசியமான பழக்கத்திலிருந்து வந்த இந்த உலோகங்கள் இந்த நிமிஷம் வன்முறை செயல்களுக்கு பெயர் போன நியூயார்க் நீக்ரோக்கள் சில பேர்கிட்டையும் இருக்கு. ராஜ்பாபு வெறுமனே சாத்தியிருந்த அறை கதவை ஒருமுறை திரும்பி பார்த்து கொள்ள அற்புதராஜ் புன்னகைத்தார். என்னோட காலிங் பெல் சத்தம் கேட்காம யாரும் உள்ள வரமாட்டாங்க. கதவை சாட்டி தாழ்பிட்டாதான் மத்தவங்களுக்கு சந்தேகம் வரும். சொன்னவர் தன் பேச்சை தொடர்ந்தார். நம்ம நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய தீவிரவாத இயக்கத்துக்கு அணு ஆயுதங்களை தயாரிக்க யுரேனியம், புளூட்டோனியம், டைட்டோனியம் மெட்டல்ஸ் தேவை. இந்த 3 மெட்டல்ஸையும் சேர்த்து 500 கிராம் கொண்டு வந்தா கூட போதும். ஒரு பெரிய இராணுவத்தையே எதிர்க்கிற அளவுக்கு அந்த இயக்கத்தால ஆயுதங்களை தயாரிக்க முடியும். சார், நம்மளால நியூயார்க்ல இருந்து இந்த உலோகங்களை கடத்திட்டு வர்றது சாத்தியமா? சாத்தியம்தான். திட்டம் எப்படி? அற்புதராஜ் மேஜையில் முழங்கைகளை ஊன்றி பேச்சை ஆரம்பித்த வினாடி அறைக்கதவு மெல்ல திறந்தது. அந்த பெண் சட்டென்று உள்ளே நுழைந்தாள். கதவின் தாழ்பாளை கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் போட்டவள் திரும்பினாள். கையில் நீளமாய் ஒரு பிஸ்டல். இதோட முதலாவது அத்தியாயம் முடிவடையுது. யார் அந்த பெண்? இவர்களின் திட்டம் ஆரம்பத்திலேயே மாட்டிக்கொண்டதா? இதுக்கப்புறம் என்ன எல்லாம் ஆகப்போகுதுன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.